அன்புக்கினிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் ஆல இம்ரான் 31வது வசனத்தில், 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த கட்டளை இடுறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அது மட்டுமில்லை, வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், ரொம்ப கருணை உள்ளவன், இரக்கமுள்ளவன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றார். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ங்கிறது உயர்ந்த சொர்க்கம். அந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நேசகர்கள். இப்போ நீங்கள் கேட்ட ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் அவுலியாவாகுங்க, இறைவனை நேசிங்க, இறைவன் நீங்கள் உங்களை நேசிக்கிற மாதிரி வாழ்ந்துக்கோங்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே கடமை நாம் அவுலியாவாகணுங்கிறதான். இப்போ நம்முடைய அந்த அறியாமைத்தன்மை என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்மளே முடிவு கட்டிட்டு நான் அவுலியா இல்லை, நான் அவுலியாக முடியாது அப்படிங்கிறோம். இப்போ அவுலியாக்கள் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அவங்க கராமத்து காட்டுவாங்க, அப்படியே கையை நட்டி நான் மாலும் வெறும் அவங்கள திட்டி போட்டு போகிறவங்கள வாகனம் பிறண்டுரும், கால் உடஞ்சிடும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் அற்புதங்கள் செய்தார்கள், அல்லாஹ் அப்போது கொடுத்தது. ஆனால் அவங்க நினைக்கிற போதெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது, அல்லாஹ் நினைக்கிற போது அவங்க அற்புதங்களை செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் அற்புதங்களை கராமத்துக்கள் அவங்கள்ட்ட வெளிப்படுத்தினான். அவங்களுக்கு அநியாயம் நடக்கும் போதெல்லாம் அவுலியாவை திட்டிட்டு வந்தார், கபூரை காலால் உதைச்சிட்டு வந்தார், அவருடைய ஜீப் அப்படியே பிறண்டு கால் உடஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அடித்தாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அடித்தாங்களே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்னாங்களா, எல்லாரும் அப்படியே பறந்து போயிட்டாங்களா? 4வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தை எடுத்து புரட்டி பாருங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் சந்திக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் நபி என்று நம்புறதா இருந்தால் எங்களுக்கு முன்னாடியே நீங்கள் அப்படியே வானத்துக்கு மேலே போய் குர்ஆனை கையில் கொண்டாந்து காட்டுங்க, நம்புகிறோண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது செய்ய முடியாதா? மிஅராஜ் போன நபி அவர்களுக்கு இன்னொரு தடவை மேலே போக முடியாதா? ஏற்கனவே இருந்த சுஹுஃபுகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபிக்கெல்லாம் புத்தக வடிவத்தில் கொடுக்கப்பட்டது, ஏன் குர்ஆனை புத்தக வடிவத்தில் நபி கொண்டு வர முடியாதா, காட்ட முடியாதா? அல்லாஹ்க்கு முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தை இறக்குறான், நபியே உம்மிடம் மேலிருந்து குர்ஆனை கொண்டு வந்து காட்டத்தான் கேட்குறாங்க. ஃபக்கத் ஸஅல மூஸா அக்பர மின் தாலிக், மூசா நபிக்கிட்ட இதை விட பெருசாக கேட்டானுங்க. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டாந்து காட்டுங்கட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன தெரியுமா? நீ என்ன கவலைப்படுறது, இதை விட பெருசாக மூசா நபிகிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வே கொண்டாந்து காட்ட சொன்னா, உன்ட்ட குர்ஆன் தானே காட்ட சொன்னாங்க, கவலையை விடு, நம்மளை விடவும் பிரச்சனை வெளியில் பெருசு இருக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னாங்க. அப்போ அற்புதத்தை காட்ட சொல்லலை, வரக்கூடிய வேதனையை அடக்கிறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விஷயத்துக்கு குர்ஆன் வசனம் இறங்குது. வேதனையை தாழ்த்திக்கோ, வேதனையிலிருந்து தப்பிக்கும், நம்மளை விடவும் பிரச்சனை வெளியில் இருக்குது, நமக்கு மட்டும் சோதனை இல்லை, சோதனை எல்லாருக்கும் வரும். அப்போ அந்த சோதனைகளின் போது பொறுமையாக இரு அப்படிங்கிற விஷயத்தான் அல்லாஹ்வுடைய அந்த வசனம் காட்டுது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது, அற்புதங்கள் காட்டுறாங்க நாமெல்லாம் கிடையாதுண்டு. அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வை நெருங்கினால் அல்லாஹ் நமக்கும் சில அற்புதங்களை வெளியாக்குவான். அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். இல்லையா நமக்கு? நம்மெல்லாம் கணக்கு பார்த்தா தோத்துருவோமே. நம்ம வருமானம் என்ன, நம்முடைய செலவுகள் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. 10 நாளையில் காசு முடிஞ்சு கடனுக்கு நிற்கணும். ஆனால் அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கான். இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கிராமம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, படிச்சுக்கிட்டு தான் இருக்குது, வீட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வருது போகுது, எல்லாம் ஏதோ ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அல்லாஹ்வை நேசிங்க. அல்லாஹ்வை நேசிக்கும் போது, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும்போது அவர்கள் மீது ரஹ்மத் இறங்குறது என்ற வசனம், அந்த ஹதீஸ் நமக்கு உண்மையாகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய கலாக்காது நடந்துக்கிட்டு போகுது. சூரத்துல் ஹூத் 6வது வசனம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பு எடுத்துட்டேங்கிறான், நடந்துக்கிட்டு இருக்குது. கணக்கு பார்த்தா தோத்து போகும். எனவே நாம் அல்லாஹ்வின் நேசகர்களாக வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் அது நடக்கும். அதுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சு இருக்கிறவங்களை நம்ம கண்ணியப்படுத்துவோம். ஆனால் அவங்கள்ட்ட கையேந்தக்கூடாது. மகான்கள் அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ் அவர்கள்ட்ட நல்ல காரியம் தான் எடுத்து நடந்துக்குவோம். நபியை பின்பற்றிக்காங்களா, எடுத்து நடந்துக்குவோம். அதுக்காக வேண்டி அவங்கள தொட்டு கொஞ்சினா, அவங்க குடித்த மிச்ச தண்ணியை குடித்தா, அவங்கள தொட்டு பிடிச்சிக்கிட்டா நமக்கு பரக்கத்தை நெடுங்குமென்று சொன்னால் அதுதான் நினை வைத்தல்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செஞ்ச அந்த மரத்துக்கு கீழே பறக்கத்துக்காக போய் வந்த மக்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மரத்தை வெட்டுங்கன்னு, வெட்டு மரத்தை, நிலைமை வேறு மாதிரி போக போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் பைய செஞ்ச இடத்துல மரத்துக்கு கீழே போகிறத பறக்கத்தான் எடுக்க பார்க்கலாம், வெட்டு மரத்தை அப்படி வந்துட்டாங்க. எனவே இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. இருந்த இடம், குடித்த பால், மிச்ச பால், தொட்டது, உடுத்தது, அவர் உடுத்த சட்டை, போட்ட செருப்பு, இதெல்லாம் எடுக்க சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் அப்படி செய்யவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாம் இறைநேசர்களாக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.